अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக இன்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பல வகையில் பல மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்கள் தன்னுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் ஏன் தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்தார்கள். இத்தகைய தியாகம் செய்த ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பி முறையான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயற்பெயர் என்னவென்றால், அவருடைய இயற்பெயர் அப்துல்லா. மக்கள் எல்லாம் இப்னு அப்பாஸ், அப்பாஸின் மகனே என்று அழைத்ததன் காரணமாக பல ஹதீஸ்களை படிக்கும்போது இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் அறிவித்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அதாவது அப்பாஸின் மகன் அறிவித்தார் என்பதை நம்மால் ஹதீஸில் காண முடிகிறது. சரி, இவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த அடிப்படையில் தம்பி உறவு முறையில் வருவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பெயர். அவருடன் கூட பிறந்த சகோதரர் தான் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்ப அப்துல்லாவுடைய மகன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையுடைய மகன் என்ற காரணத்தால் தம்பி முறையில் வருகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் எப்போ எந்த ஆண்டு பிறந்தார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடுமையான எதிர்ப்பு சிரமத்தை அந்த மக்கள் தருகிற வேளையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அப்பாஸின் மகன், பிறக்கின்றார்கள். இப்ப சிறு வயதிலிருந்தே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன வயதிலிருந்தே நிறைய நல்ல பணிகள், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது ஒளி செய்வதற்காக தண்ணி ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். யார் இதை ஏற்பாடு செய்தது என்று சொன்ன உடனே இப்னு அப்பாஸை காட்டப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, மார்க்கத்தில் இவருக்கு நல்ல கல்வி ஞானத்தை வழங்குவார்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ததன் காரணமாகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது பெரிய கல்விமானாக சிறு வயதிலேயே திருமுறை திருக்குர்ஆனுக்கு ஆழமான விளக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கியிருந்தார். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட மூத்த நபித்தோழர்கள் மசூதா கூட்டத்தில் ஆலோசனை வழங்குவதற்காக இடம் பிடித்திருந்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், பத்ர் போரில் கலந்து கொண்ட நபித்தோழர்களும் ஆலோசனை வழங்குவதற்காக அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். இப்படி பெரிய மூத்த நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடம் பிடித்திருந்தார்கள். அதுதான் சிறப்பு தக்க விஷயம். கிட்டத்தட்ட அவருடைய வயது அந்த நேரத்தில் என்னவாக இருந்தது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 15 வயதாகத்தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் சில அறிவிப்புகள் பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸுடைய வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது சில அறிவிப்பில் 10 வயது வருகிறது, இன்னும் சில அறிவிப்பில் 13 வயது என்று வருகிறது. ஆனால் 13 வயது என்பதுதான் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் பிறந்தார் என்று வரலாற்று குறிப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 10 + 3 அப்ப 13 வயது தான் நேரத்தால் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆண்டு காலம் கலீஃபாவாக இருந்தார்கள், இஸ்லாமிய ஆட்சி புரிந்தார்கள். அப்ப 13 2 15 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்ப கேரளத்தால கிட்டத்தட்ட 15-16 வயசு ஆகிறது இப்னு அப்பாஸ் ரலி அவர்களுக்கு. அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய சிலர் கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இவருடைய வயதில் எங்களுக்கு பசங்களா இருக்கிறாங்க,
அவங்கெல்லாம் இந்த சபையில எங்க கூட உட்கார வைக்கல, அவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க, ஏன் இந்த சிறு வயதுல எங்க கூட சமமாக எங்க கூட ஏன் அமர வைக்கிறீங்க என்று மூத்த சில சாதாரண கேள்வி கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸை அழைப்பு விடுறாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் வர்றாங்க. வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியில் உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க. 110வது அத்தியாயம், இராஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றியும் வரும்பொழுது வாய்தன்னாஸ எதுகுடுன ஃபீதி நில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழையும் பொழுது அவரை இறைவனை போற்றி புகழ்ந்து அவரிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த வசனம், அந்த அத்தியாயத்தை குறித்து உமர் ரலியல்லாஹு விளக்கம் கேட்கிறாங்க மற்ற தோழர்களிடம். அப்ப மற்ற தோழர்கள் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெற்றி உதவி வரும்பொழுது மக்கள் கூட்டமாக இஸ்லாம் மார்க்கத்தில் நுழையும் போது அல்லாஹ்வை நாம் என்ன செய்யணும், போற்றி புகழ வேண்டும் என்று ஒரு சாதாரண விளக்கம் சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் அமைதியாக இருக்கின்றார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் உமர் அலி கேட்கிறாங்க, நீங்களும் இதே விளக்கத்தை தான் தர்றீங்களா என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் இல்ல, நான் இந்த விளக்கத்தை தரல. சரி, என்ன விளக்கத்தை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லும் பொழுது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுள் காலம் முடிவடைவது குறித்து அருளப்பட்ட அத்தியாயமாகும், வசனமாகும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சொல்லக்கூடிய ஆயுள் காலம் முடியக்கூடிய வசனமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறிய வழக்கத்தின் அடிப்படையில், அவர் கூறிய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த அத்தியாயம், இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட வரலாற்று சான்றுகள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80 நாள் 100 நாட்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 3 மாசம் மட்டும்தான் இந்த வசனம், இந்த அத்தியாயம் அருளப்பட்ட பிறகு 3 மாசம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழ்ந்தார். அந்த அளவுக்கு இந்த வசனத்தை தெளிவாக இது என்ன சொல்ல வருகிறது என்பதை சிறு வயதிலேயே புரிந்து கொண்டு விளக்கத்தை அளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டு சொல்றாங்க, ஆமா இவர் சொன்ன விளக்கத்தை தான் நானும் சொல்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த தோழர்கள் மத்தியில் எடுத்து சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் எந்த அளவுக்கு சின்ன வயதிலேயே இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை மேலோட்டமாக நாம் படிக்கும் பொழுது அதுதான் அர்த்தம் வருகிறது. ஆனா ஆழமாக அந்த குர்ஆன் வசனத்தை சிந்தித்து அது இருக்கக்கூடிய உள்ள அர்த்தத்தை புரிந்து மிக விளக்கமாக சொல்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அந்த தோழர் மத்தியில் எடுத்துக்காட்டுற உமர் ரலியல்லாஹு எதற்காக இது நாங்கள் வச்சிருக்கேன் தெரியுதான்ட்டு செயல்முறையாகவே ஒரு குர்ஆன் வசனம் சொல்லி விளக்கத்தை சொல்லியே சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறார். யாரிடமாவது நபிமொழி இருக்கிறது, ரசூல் சொன்ன அந்த பொன்மொழி யாரிடமாவது தோழரிடம் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று அந்த செய்தியை கேட்டு அறிந்து கொள்வதற்கு வீடு தேடி செல்வார்கள். இப்படிதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தோழரிடம் அவரிடம் நபிமொழி விஷயம் இருக்கிறது, நபிமொழி தெரிந்து வைத்திருக்கிறது தெரிந்த உடனே ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், அதாவது ஹதீஸ்ல பார்க்கும்போது லுஹுருக்கு பின்னராக ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வீட்டு வாசலில் இப்னு அப்பாஸ் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மண்ணு, அந்த பாலைவன மண்ணெல்லாம் அந்த வாரி தூசியெல்லாம் முகத்துல அடிக்குது, மேலையெல்லாம் அடிக்குது. அப்ப அந்த தோழர் வெளியே வரும்பொழுது, இப்னு அப்பாஸ் அவர்களே நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேன்ல, நீங்க ஏன் இங்க சிரமப்பட்டு இங்க வந்தீங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் தான் தேடி வரணும், நபிமொழி நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தேடி வரக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் மிக பிரபலமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நெருங்கிய உறவு முறையின் காரணமாக அந்த தோழர் அவ்வாறு பதில் சொல்றார், இல்ல நான் தான் தேடி வந்து கற்றுக்கொள்வது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரிடம் பதில் கூறினார்கள். இப்படி குர்ஆன் வசனத்தையும் நபிமொழியையும் ஆர்வமாக கற்றுக்கொண்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அது யாராக இருந்தாலும் சரி குர்ஆனையும் ஹதீஸையும் தயக்கமின்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது எவ்வளவு பெரிய நபித்தோழராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இழப்பீடு சம்பந்தமாக, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு சில சட்டங்கள்லாம் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மன்னித்தார்கள் என்றால் இழப்பீடு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சட்டத்தை வகுக்கிறார்கள். ஓகே, அவருடைய ஒரு பிரச்சனை வருது, விரல் வெட்டப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு ஒரு சட்டம் வகுக்கிறாங்க. 5 விரலுக்கு 5 விதமான ஒரு சட்டம் வகுக்கிறாங்க. அதாவது கட்டவரை வெட்டப்பட்டால், சேதமடையப்பட்டால் கிட்டத்தட்ட 15 ஒட்டகங்கள் அவர் மன்னித்தார்கள் என்றால் இழப்பீடாக 15 ஒட்டகங்கள் வாங்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு சட்டம் வகுக்கிறாங்க. அதே போன்று ஆள்காட்டி விரல் வெட்டப்பட்டால் 10 ஒட்டகம் இழப்பீடு. சில அறிவிப்பு பார்க்கும்போது 12 ஒட்டகம் வருது, 10 வச்சுக்குவோம். ஆள்காட்டி விரலுக்கு 10 ஒட்டகம், நடு விரலுக்கு அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, இல்லை வெட்டி விட்டுட்டாங்க சேதமடைந்து அதுக்கும் ஒரு 10 ஒட்டகம், மோதிர விரலுக்கு 9 ஒட்டகம், சுண்டு விரல் பாதிக்கப்பட்டால் வெட்டப்பட்டால் 7 ஒட்டகம் என்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சட்டம் வகுக்கிறாங்க. இதுதான் சட்டம். ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு விதமாக சட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இல்ல எல்லா விரலும் சமமே, ஒவ்வொரு விரலுக்கும் 10 ஒட்டகம் தான் இழப்பீடு. இப்படி விரல்கள் மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியை சிறு வயதிலே ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அனைத்து விரலும் சமமே,
ஒவ்வொருவர்களுக்கும் இழப்பீடாக 10 ஒட்டகம் வழங்க வேண்டும் என்று நபிமொழியை ஞாபகம் படுத்தினார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். சரி, இந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வரும் என்றால், நபிமொழிக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க? ஒரு கேள்வி நமக்குள்ள எதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதில் தெரிந்தாலும் சிலருக்கு பதில் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தெரியாமல் இருந்ததற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. இந்த நபிமொழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து வீரர்களும் சமமே, ஒவ்வொரு வீரருக்கும் 10 ஒட்டகம் தான் இழப்பீடு தர வேண்டும் என்ற சொல்லக்கூடிய விஷயம் தெரியாமல் இருந்ததற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதுக்கு பல உதாரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபு மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அழைப்பு விடுறாங்க. அழைப்பு விடும்போது வர்றாங்க, 3 முறை சலாம் சொல்றாங்க, பதில் வரல என்று திரும்பி விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, உங்களுக்கு அரசோட ஏன் வரல? இல்ல, நான் வந்தேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னேன், பதில் வரல. 2வது முறை சலாம் சொன்னேன், 3வது முறை சலாம் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 முறை சலாம் சொல்லி உங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் திரும்பி சென்று விடுங்கள் என்று அந்த நபிமொழியை ஞாபகப்படுத்துறாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு வல்லாஹி அல்லாஹ் மீதானையா இதுக்கு கண்டிப்பா சாட்சி கொண்டு வரணும் சொன்ன உடனே பதத்துல வர்றாங்க. அபு மூசா என்ற நபித்தோழர் சிறு வயது. உபைத் இப்னு கஅப் அவர்கள் அவரிடம் வரும்பொழுது இந்த செய்தி சொல்லும் பொழுது, நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு கூறினார் என்று உபைத் இப்னு கஅப் அவர்கள் எடுத்து சொல்லி உமர் ரலியல்லாஹு சாட்சி சொன்னார். அதே மாதிரி மற்றொரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது என்னன்னா, அதே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மரண தண்டனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றத்தை செஞ்சு விடுறாங்க, விபச்சாரம் செஞ்சுறாங்க. இதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மரண தண்டனை ஏற்பாடு நடந்துட்டு, மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அலி ரலியல்லாஹு வந்து தடுத்துறாங்க, நீங்க அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நபி மொழியை அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு எடுத்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 3 பேரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. தூங்குபவர் விழிக்கும் வரை, அதே மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தெளிவாகும் வரை, சிறுவர்கள் பெரிய வயது அடையும் வரை இவர்கள் 3 பேரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அப்ப இந்த பெண்மணி வந்து மனநல பாதிக்கப்பட்டதன் காரணமாக, எழுதுகோல் உயர்த்தப்பட்டதன் காரணமாக இந்த தண்டனையை அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை தரக்கூடாது என்று நபிமொழியை ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப இவர்கள் என்ன புரியுது என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாமல் இருப்பதன் காரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனைத்து வீரர்களும் சமமே, நபிமொழியை தெரிந்து அவங்க மாற்றம் செய்கிறார். இந்த செய்தி சொல்ல தன்னை சரி செய்து கொள்கின்றார்கள். ஆகையால் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாகும். எது நபிமொழி தெரியாமல் சில சட்டங்கள் வகுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த நபிமொழியை எடுத்து சொல்றாங்க, சொன்ன உடனே தன்னை சரி செய்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று இன்னும் எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு பின்பதாக அவர் வாழ்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூட சில மரண தண்டனைக்கு தரக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு குற்றத்தை செய்ததன் காரணமாக அவர் என்ன செய்யறாங்க, நெருப்புல போட்டு அலி ரலியல்லாஹு வந்து தண்டனையை நிறைவேற்றுறாங்க நெருப்பால. இதை கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இதை தடுத்திருப்பேன். நெருப்பால் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், மனிதர்களை நெருப்பால் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய தண்டனையாகும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. நெருப்பால தண்டிக்க கூடாது. அவர்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளாக இருந்தாலும் நெருப்பின் மூலியமாக வேற வகையில் தான் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டுமே தவிர நெருப்பின் மூலியமாக அவரை தண்டிக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி கேட்ட உடனே மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்ப நமக்கு ஒரு சில சந்தேகம் வரும். சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் அந்த கொசு பேட்டை வச்சு நெருப்பத்தை வருது, இதெல்லாம் நம்ம கொள்ளலாமா அப்படின்னா, இது மனிதனுக்கு உண்டான சட்டம். ஒரு மனிதனை மரண தண்டனை நிறைவேற்றும் பொழுது நெருப்பால் என்ன செய்யக்கூடாது, மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றக்கூடாது. அப்ப சின்ன பூச்சிகள் இந்த கொசு வகையில என்ன செய்யணும், கொசு பேட்டை மூலியமாக அடித்து கொள்வது தவறல்ல. ஏன்னா முற்காலத்தில் வாழ்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுவாங்க, ஒரு எறும்பு ஒருவருக்கு தீங்கு செஞ்சது காரணமாக அந்த எறும்பு கொத்தவே நெருப்பு வச்சு கொளுத்திடுவார். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அந்த சிரமத்தை ஏற்படுத்தி கடித்தது ஒரு எறும்பு தான், அதை விட்டுட்டு அந்த எறும்பு கொத்தவே நீங்க ஏன் நெருப்பிட்டு எரிச்சீங்க என்பதை போன்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழைய கதை சொல்லுவாங்க. நீங்க அந்த ஒரு எறும்பு கொண்டிருக்கலாம்ல, நெருப்பால் ஏன் நீங்க எரிச்சீங்க, அந்த குத்தனை கேள்வி கிடையாது. அந்த ஒரு எறும்பு நீங்க செய்யறதுக்கு பதிலாக அந்த குத்தனை ஏன் நெருப்பிட்டு கொடுத்தீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தில் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவார்கள். ஆக இந்த சட்டம் என்பது மனிதர்களை நெருப்பால் தண்டிக்க கூடாது என்பதைத்தான் ஆழமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அப்ப முன்னாடி நம்ம பார்த்த அந்த கை விரல், அனைத்து கை விரலுக்கும் 10 ஒட்டகம் இழப்பீடு என்ற விஷயத்தை இப்னு அப்பாஸ் எப்படி எடுத்து சொன்னாங்க. மர்வான் இன்னொரு நபித்தோழர் கேட்கிறாங்க, ஒரு கடிதம் மூலியமாக இப்னு அப்பாஸ் கடிதம் எழுதுறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனி ஒட்டகம் சட்டத்தை வகுத்திருக்க, நீங்க அனைத்து விரலும் சமம் என்று சொல்றீங்க, ஒரு கடிதமா இன்னொரு தோழர் இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு இப்னு அப்பாஸ், அல்லாஹ் அவருக்கு உமர் ரலியல்லாஹு அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து விரலும் சமம் என்று இப்படித்தான் நபிமொழி சொல்லியுள்ளார்கள், இதைத்தான் சட்டமாக சொல்லியுள்ளார் என்று அந்த தோழருக்கும் கூட தான் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை, நான் தெரிந்து கொண்ட செய்தியை தயக்கமின்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா, பல்லியு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைகள் என்று சொன்னதன் காரணமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
நபிமுறையை எடுத்து சொல்ல தெரிஞ்ச விஷயத்தை ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தயக்கமின்றி எடுத்து வருகிறது தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் இரண்டாவது வழியில் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தை பல சந்தர்ப்ப சூழ்நிலையில் தயக்கமின்றி எடுத்து சொன்னார் என்பதை இரண்டாவது வழியில் செய்தி நாம் தெரிந்து கொள்வோம். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, வாழ்க்கை வரலாறு பற்றி சுருக்கமாக சில சம்பவங்களை, சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, வயது குறைவாகத்தான் இப்னு அப்பாஸ் இருந்தார்கள். முன்னாடி சொன்ன மாதிரி முறையான ஆட்சி காலத்தின் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய வயது கிட்டத்தட்ட 15 வயதாக தான் இருந்தது. இந்த சிறு வயதிலும் கூட குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கல்வி ஞானம் உடையவராகவும், யாராக இருந்தாலும் சரி தயக்கமின்றி குர்ஆன் இதுதான், நபி மொழி இதுதான் எடுத்து சொல்லக்கூடிய பண்புடையதாகவும், குர்ஆன் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கல்விமானாகத்தான் திகழ்ந்தார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று ஹஜ் சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தமத்துவ முறை ஹஜ் என்றால் உம்ரா செய்வதற்கு எஹ்ராம் கட்டுவது, ஒரு தனியாக கட்டுறது. உம்ராவை முடித்து விட்டு எஹ்ராமை கலைத்து விட்டு திரும்பவும் ஹஜ் செய்யும் பொழுது எஹ்ராம் கட்டுவதுதான் தமத்துவ முறை ஹஜ். 2 முறை எஹ்ராம் கட்டக்கூடிய விஷயம் தான் தமத்துவ முறை ஹஜ் என்று சொல்வாங்க. அப்போ ஒரு தோழர் இப்னு அப்பாஸிடம் வராங்க. இப்னு அப்பாஸிடம் வந்து, தோழரே, தமத்துவ முறை ஹஜ் செய்வதை தடுக்கின்றார்கள் சில தோழர்கள், நீங்கள் தமத்துவ முறையில் ஹஜ் செய்தீர்கள் என்றால் அது நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்றாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப இதை கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை தான் இந்த தமத்துவ முறை ஹஜ் என்று நீங்க தாராளமா என்ன செய்யலாம், இந்த தமத்துவ முறை ஹஜ்ஜை நீங்க நிறைவேற்றலாம். அதாவது 2 முறை எஹ்ராம் அணிந்து அந்த கடமையை நீங்க நிறைவேற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இதுதான் என்று பல தோழர்கள் சொன்னாலும் உறுதியாக இப்னு அப்பாஸ் அவர்கள் சுன்னாவை எடுத்து சொன்னாங்க. அப்ப இந்த தமத்துவ முறை ஹஜ்ஜை நம்ம படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அதே போல இப்னு உமர் அவர்கள் அவர்களிடமும் சில தோழர்கள் கேட்டிருக்காங்க, தமத்துவ முறை ஹஜ் செய்யலாமா? உமரிலாக சில தோழர்கள் வந்து தமத்துவ முறை ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க என்று சொன்ன அவர்கள் அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தந்தை பேச்சை கேட்பீர்களா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்பீர்கள், யார் அழகிய முன்மாதிரி என்று இப்னு அப்பாஸ் எப்படி சொன்னார்களோ அதே போலதான் இப்னு உமர் ரலியல்லாஹு தயக்கமின்றி எடுத்து சொன்னார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பல சந்தர்ப்ப சூழலில் படித்திருப்போம், பயானாக கேட்டிருப்போம். அப்ப நம்முடைய நண்பராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜமாத், ஒரு இயக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக யார் ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லது யார் ஒரு காரியத்தை, ஒரு கருத்தை முன்வைத்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இப்னு அப்பாஸ் எப்படி உமருடைய ஆட்சி காலத்தில் கூட தயக்கமின்றி ஆட்சியாளராக இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களை அவருக்கே எடுத்து சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் இருந்ததோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அது யாராக இருந்தாலும் சரி அழகான முறையில் நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு நல்ல முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் இப்னு அப்பாஸ் அவர்கள் எப்படி உடைத்தார்களோ அதே போன்று எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல சகோதரர்கள் குர்ஆனை ஹதீஸையும் பலரிடம் எடுத்து சொல்றது தயக்கம் காட்டுறாங்க. அவர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமாக செயல் செய்தாலும் கூட நெருங்கி பழகிருப்பாங்க. ஒரு அழகான முறையில் சொல்லுங்க என்று சொன்னாங்கன்னா தயக்கம் காட்டுறாங்க, நான் சொல்ல மாட்டேன், நட்பு பாதிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நன்மை எடுத்து சொல்றது நட்பு பாதிக்காது, நட்பு கூட தான் செய்யும். பரவாயில்ல, அக்கறை எடுத்து சொல்றாங்க. ஏன்னா பல இயக்கங்களை நம்ம பார்க்கிறோம், சினிமா கலை, சினிமாவை ஆதரிச்சு பேசக்கூடிய இயக்கம் இருக்கிறாங்க. பல சகோதரர்கள் ஏகத்துவத்தை பேசிய, இஸ்லாத்தை தாவா செய்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த சகோதரர்கள்லாம் இப்போ வரக்கூடிய காலத்தில் பார்க்கும்போது சினிமாவுக்கு போகலாம். அதாவது எல்லா சினிமாக்கும் இல்ல, சில சினிமா பெயரை சொல்லி அந்த சினிமாவை நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நல்ல கருத்து இருக்கும், ஒரே ஒரு உண்மையான கருத்து வச்சுட்டு 99 பொய் அதுல கலந்துருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் என்று அதற்கு ஆதரவாக சில அமைப்பின் தலைவரே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப அந்த அமைப்பில் தொடர்பு கொண்ட சகோதரர்கள், நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நமக்கு நேரடியா சொல்றோம், வாய்ப்பு கேட்ட சகோதரர் சொல்லியிருப்பாங்க. இது நெருக்கமா இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட நீங்க சொல்லலாம்ல, அனைவரும் இந்த சினிமா பாரு என்று பரிந்துரை செய்தார்கள். அது எத்தனை ஆபாச காட்சிகள். ஒரு உண்மை கருத்தை வைத்துக் கொண்டு அந்த சந்தர்ப்ப சூழலில் திரைப்படம் எடுக்கிறாங்க. உண்மை கருத்துனா இந்த சூழல் என்ன, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ஒரு கொலை நடக்குது, பிரபலமான சம்பவம் நடக்குதுன்னா அதை மையமா வச்சு அதை கதையை எடுத்து எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் என்பது மூலியமாக தான் திரைப்படம் எடுக்கிறாங்க. ஆனா பிற சகோதரர்கள் செய்யறாங்க, போய் பார்க்கலாம், நல்ல கருத்து முன்வைச்சு கூட ஓப்பனா பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இப்னு அப்பாஸ் அவர்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவையும் தவறு என்று சொன்னார்களோ அதே போன்று இப்படி யாரெல்லாம் ஒரு ஜமாத்தாக இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனர், இப்படி குர்ஆனும் ஹதீஸுக்கும் மாற்றமாக சொல்லக்கூடிய கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு ஓப்பனாக தயக்கமின்றி குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.